உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க கல்யாண மாப்பிள்ளையா இருக்கிற ஆதிதான் பாரதியோட புருஷனா? என்ன அப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒரு விஷயம் அடிக்கடி மறந்து போகும் தான். ஆனா இங்க வந்த உடனே ஆதியும் பாரதியும் மாலையும் கழுத்துமா இருந்த அந்த போட்டோவை பார்த்ததுமே அது அப்படியே நெஞ்சில ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சு போயிடுச்சு. இப்போ அங்க ஆதி போட்ட மாலை பாரதி கழுத்துல விழுந்ததை பார்த்துட்டு தான் இவருக்கு ஞாபகம் வந்து என்கிட்ட சொன்னாரு. அப்ப அதெல்லாம் உண்மைதானே? உங்ககிட்ட தான் கேக்குறேன், சொல்லுங்க. என்னங்க சொல்றீங்க? என் பொண்ணு அவ புருஷனை தார வாத்து கொடுத்துட்டு நிக்கிறாளே, அது சொல்றீங்களா? ஒண்ணுக்கு 2 புள்ளைய வச்சுக்கிட்டு போனா போட்டுன்னு அவளே ஏமாத்திட்டு நிக்கிறாளே, அத சொல்றீங்களா? கண்ணு முன்னாடி தம் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சோம் எதையும் காட்டிக்காத மாதிரி எங்க கிட்ட நடிச்சுக்கிட்டு தனியா போய் அழுதுட்டு வராளே, அத சொல்றீங்களா? எதிரிக்கு கூட நல்லது நினைக்கிறவ என் பொண்ணு பாரதி. ஆனா இன்னைக்கு அவ துடிக்கிற துடிப்பையும் அவ படுற வேதனையையும் பார்த்தும் கூட அவ பேச்ச தட்டவும் முடியாம நாங்க தவிக்கிற தவிப்பு என்னன்னு தெரியுமா? நீங்க எதுக்குங்க தவிக்கணும்? அந்த திருட்டு ராஸ்கல் பொண்டாட்டி புள்ளைய விட்டுட்டு போய் இன்னொருத்திய கல்யாணம் பண்ணுவா, அத பாத்துக்கிட்டு நீங்க தவிக்கணுமா? தாத்தா, அப்பாவை திட்டாதீங்க, அவர் ரொம்ப நல்லவரு. நல்லவர் தான் பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு கல்யாணம் பண்ணுவாரா? அவனுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியும் புள்ளையும் இருக்கிறது அவனுக்கு தெரியாதுமா. அவன் எல்லாத்தையும் ஒரு ஆபரேஷன் பண்ணி அழிச்சிட்டான். ஆபரேஷனா? ஆமாங்க, புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும்னு உதாரணம் மாதிரி இருந்தவங்க தான் ஆதியும் பாரதியும். ஆனா யாரு கண்ணு பட்டுச்சோ இன்னைக்கு 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாவே இல்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆதிக்கும் பாரதிக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னங்க இது? ஏதோ சினிமால நடக்கிற மாதிரி இப்படி ஒரு கதை சொல்லிட்டு இருக்கீங்க. சில நேரம் நம்ப முடியாத விஷயத்தை எல்லாம் நடத்தி காட்டுறது தானே அந்த ஆண்டவனுடைய வேலை. ஏமா இப்ப எல்லாம் இதுக்கு கூடவா ஆபரேஷன் வந்துருச்சு? சாகரத தடுக்க மட்டும் தான் இன்னும் மருந்து மாத்திரை கண்டுபிடிக்கல. மத்த எல்லாத்துக்கும் எல்லாமே வந்து தொலைச்சிருச்சு. இவ்ளோ நடந்தும் பாரதி எப்படி இந்த கல்யாணத்துக்கு வந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா? அவ குணமே அதுதான். எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள வச்சு பூட்டிக்கிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டு இருப்பா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.